Hello students, in the video Unit 7 Anti-Colonial Movements and the British Nationalism இந்த லெசனோட part 2. இந்த லெசனில் நம்ம peasants uprisings-உம் tribal uprisings-உம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் peasants uprising பார்க்க போகிறோம். இந்த peasant uprising வந்து ரெண்டு பிரிவாக நம்ம பிரித்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபரோசி மூமெண்ட், வல்லாபி ரிபல்லியன் இன் பராசத், இப்படி ரெண்டு ஹெட்டிங்கில் நம்ம peasants uprising பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த peasants uprising பார்த்தீங்க அப்படின்னா it was started in the year in the early 19th century and it continued till the end of British rule in India. அதாவது நம்ம ஃப்ரீடம் வாங்குற வரைக்கும் இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ it was started in the early 19th century and continued till the end of the British rule in India. So 1947 முடிய இருந்தது. Okay. Peasants' revolt began to erupt in the early 19th century and continued till the end of British rule in India. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த peasants revolt it was started in the 19th century and continued till the end of the British rule in India. So early 19th centuryல தொடங்கினது 1947 முடிய கண்டினியூ ஆச்சு. தொடர்ந்து விவசாயிகள் பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடிக்கிட்டே தான் இருந்தாங்க. So we are going to learn the peasants uprising under two headings. One is Farosi movement, another one is Wallabi rebellion. இல்லையா, sorry, Wahhabi rebellion. So Wahhabi rebellion, Farosi movement. In the Farosi movement was launched by Haji Shariatullah in 1818. அவரோட ஃபோட்டோ தான் மேலே போட்டிருக்கு பாருங்க. இவர் தான் ஹாஜி ஷரியத்துல்லா and he was the one who led this Farosi movement. இவர் தான் இந்த மூமெண்ட்டை ஆரம்பித்தது in the year 1818. இதெல்லாம் ஒன் வேர்டில் உனக்கு வரலாம். After the death of Shariatullah in 1839, the rebellion was led by his son Dudumian, who called upon the peasants not to pay tax. So இந்த Farosi movement அப்படின்ற ஒரு அமைப்பு, இந்த மூமெண்ட்டை தொடங்கியது யார் அப்படின்னா ஹாஜி ஷரியத்துல்லா. அவர் தான் இந்த ஃபரோசி இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து விவசாயிகளை எல்லாரையும் ஒன்று திரட்டி பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடினார். ஸோ இட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1818 till 1839 he fought against the British. After his death, his son Dudumian accept the leadership and led the movement. அவர் வந்து அந்த ஃபரோசி மூமெண்ட்டோட தலைவராயிட்டார். சரி, அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, Dudumian who called upon the peasants not to pay the tax. ஸோ விவசாயிகள் எல்லாரையும் ஒன்று கூட்டி என்ன சொன்னார் அப்படின்னா, நாட் டு பே த டேக்ஸ், அதாவது நீங்கள் யாருமே என்ன பண்ண வேண்டாம், வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். யார்கிட்ட? பெசன்ஸ் கிட்ட. பெசன்ஸ் நிறைய வரி செலுத்தினாங்க இல்லையா, வரி சுமை அவங்களுக்கு அதிகமாக இருந்தது இல்லையா, நீங்கள் என்ன பண்ண வேணாம், வரி செலுத்தாதீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இட் கெயின் பாப்புலாரிட்டி ஆன் a simple doctrine that land and all wealth should be equally enjoyed by the common folk. ஸோ ஒரே ஒரு கொள்கையை அறிவித்து அவர் ரொம்ப பிரபலமாயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை சொல்லி ரொம்ப பாப்புலர் ஆயிட்டார். லேண்ட் அண்ட் ஆல் த வெல்த் ஷுட் பி ஈக்குவலி என்ஜாய்டு பை த காமன் ஃபோல்க். அதாவது எல்லா நிலங்களும் எல்லா வளங்களும் எல்லாரும் சரிசமமாக அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரபலமானவர் தான் இந்த யார், டுடுமியான் அப்படின்றவர். டுடுமியான் யார், யாரோட பையன்? ஹாஜி ஷரியத்துல்லாவோட பையன். சரியா? Dudumian laid emphasis on the egalitarian nature of religion and declared that land belongs to God and collecting rent or levying taxes on it was therefore against divine law. So Dudumian
ஹாஜி ஷரியத்துல்லாவோட பையன் டுடுமியான் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அதாவது ஒரு சமத்துவ இயல்பிலான மதம் குறித்து சில கோட்பாடுகளை சொல்லியிருக்கார். அதான் egalitarian nature of religion. அவர் என்ன சொல்றாருன்னா, land belongs to God, அதாவது இந்த நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படிங்கிறார். and collecting rent or levying taxes on it was therefore against divine law. ஸோ இந்த கடவுளுக்கு சொந்தமான இந்த நிலத்துக்கு வாடகை வசூலிக்கிறது, வரி விதிப்பது, இது எல்லாமே இறை சட்டத்துக்கு எதிரானது. ஸோ டிவைன் லா இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றார். ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் வேர் மொபிலைஸ்டு த்ரூ அ நெட்வொர்க் ஆஃப் வில்லேஜ் ஆர்கனைசேஷன். ஸோ போராட்டத்துக்கு நிறைய விவசாயிகள் தேவை இல்லையா? ஸோ அந்த ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க, நிறைய அங்கே கிராமத்தில் இருக்கிற அமைப்புகள் மூலமாக நிறைய விவசாயிகளை ஒன்று திரட்டி போராடுறாரு. யாருக்கு எதிராக? பிரிட்டிஷ்க்கு எதிராக. எதுக்காக? இந்த மாதிரி ரெண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கும் எதிராக போராடுறார். ஆஃப்டர் த டெத் ஆஃப் டுடுமியான் இன் 1862, that movement was revived by நோவா மியான் in 1870s. ஸோ 1870ஸ்ல வந்து நோவா மியான் அப்படின்றவர் இந்த ஃபரோசி மூமெண்ட்டு தலைவராகி இந்த மூமெண்ட்டை முன்னெடுத்து நடத்துகிறார். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது யார்? ஹாஜி ஷரியத்துல்லா இல்லையா? அவரோட பையன் டுடுமியான். அவரோட இறப்புக்கு பிறகு இந்த அமைப்பை தொடர்ந்து நடத்தியது நோவோமியான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாஹாபி ரிபல்லியன் இன் பராசத். வாஹாபி ரிபல்லியன் வாஸ் an anti-imperial and anti-landlord movement. ஸோ இந்த வாஹாபி கிளர்ச்சி சொல்லலாம், ரிபல்லியன், இது வந்து எதுக்கு எதிராக அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும், and it was also against landlord movement. ஸோ landlord அப்படின்றவங்க யாரு? நிலப்பிரபுக்கள் இல்லையா? ஸோ அவங்களுக்கு எதிராகவும் ஆங்கிலேயருக்கு எதிராகவும் தொடங்கப்பட்டது தான் இந்த வாஹாபி ரிபல்லியன். ஸோ வாஹாபி ரிபல்லியன் வாஸ் an anti-imperial as well as anti-landlord movement. It organized in and around 1827 in Barasat region of Bengal. ஸோ இது ஒன் வேர்டில் உனக்கு கேட்கலாம். வாஹாபி ரிபல்லியன் எந்த வருஷம் தொடங்கியதுன்னா 1827. in which region? Barasat region of Bengal. சரி, இது வந்து யார் லெட் பண்ணாங்க, யார் தலைமை ஏற்று நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இட் வாஸ் லெட் பை அன் இஸ்லாமிக் ப்ரீச்சர் டிட்டுமிர். பக்கத்தில் ஃபோட்டோவில் இருக்கார் பாருங்க, அவர் தான் டிட்டுமிர். ஸோ டிட்டுமிர் who was deeply influenced by Wahhabi teachings. ஸோ இந்த மூமெண்ட்டை, அதாவது இந்த ரிபல்லியனை ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னா இஸ்லாமிக் ப்ரீச்சர். ப்ரீச்சர்னா யாரு? ஒரு இஸ்லாம் மதத்தை போதிக்கிறவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து he was a very staunch believer of Wahhabi teaching. ஸோ வாஹாபி போதனைகளை நம்புறவர். புரியுதா? ஸோ அந்த டிட்டுமிர் அப்படின்றவர் தான் இந்த ரிபல்லியனுக்கு தலைவராக இருந்தார். ஸோ he became an influential figure among the predominantly Muslim peasantry oppressed under the corrective zamindari system. ஸோ இவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிகர் ஆகிட்டார். யாருக்கு நடுவில் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்லாமிக் பெசன்ஸ், அதாவது இஸ்லாமிய விவசாயிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நடுவில் இவர் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டார். அண்ட் நாட் ஒன்லி தட், இந்த ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்ட, அதாவது இந்த ஜமீன்தாரி சிஸ்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால ஒடுக்கப்பட்ட இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் வந்து இவர் வந்து ரொம்ப ரொம்ப செல்வாக்கு மிகுந்த ஒரு நபராக ஆயிட்டார். நிறைய இஸ்லாமிய பெசன்ஸ் இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து உனக்கு ஒன் வேர்ட் கேட்கலாம். ஸோ இந்த வாஹாபி மூமெண்ட் ரிபல்லியன் எங்கே தொடங்கிச்சுன்னு கேட்கலாம். பராசத். எந்த வருஷம்? 1827. அண்ட் ஹூ வாஸ் த லீடர் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ டிட்டுமிர். ஸோ இது எல்லாம் உனக்கு ஒன் வேர்டில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுவரைக்கும் நம்ம பெசன்ட் அப்ரைசிங் பார்த்தோம். அதாவது ஃபரோசி மூமெண்ட், வாஹாபி ரிபல்லியன் இன் பராசத், இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரைபல் அப்ரைசிங். ட்ரைபல்னா யாரு? பழங்குடி மக்கள் இல்லையா? பழங்குடியினர் எதுக்காக பிரிட்டிஷர்ஸ்க்கு
எதிராக போராடினாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற பாடத்தில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். Tribal uprising. Under colonial rule, for the first time in Indian history, government claimed a direct proprietary right over forest. அதாவது இந்த colonial ரூலில் இந்தியாவிலேயே முதல் முறையாக அரசு வனங்கள், அதாவது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நேரடி தனி உரிமை வேண்டும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. அதாவது நாங்கள் அதை நேரடியாக, இது எல்லாமே ஃபாரஸ்ட் அப்படின்னாலே அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் இல்லையா, ஸோ தனி உரிமை, நேரடி தனி உரிமை வேண்டும் என்றும் கூறியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கலோனியல் பீரியடில் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆட்சி செஞ்ச பீரியடில் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் த கவர்மெண்ட் கிளைம்டு அ டைரக்ட் ப்ரொப்ரைட்டரி ரைட் ஓவர் ஃபாரஸ்ட். அதாவது ஃபாரஸ்டையும் வாங்கலாம், விலைக்கு தனி உரிமையாக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. So the British rule and its encouragement of commercialization of forest led to the disintegration of traditional tribal system. So இந்த மாதிரியான ஒரு ஆங்கிலேயர் ஆட்சி பிரிட்டிஷ் ரூல்லையும் and the encouragement of commercialization, அதாவது இந்த மாதிரியான ஃபாரஸ்ட்டை கமர்ஷியல் ஆக்குறது, அதாவது கமர்ஷியல்னு பிஸ்னஸ் ஆக்குறது, வர்த்தகமாக்குற இந்த நடவடிக்கை என்ன ஆகுது அப்படின்னா, ட்ரெடிஷ்னலாக ட்ரைபல் பீப்புள் அங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சிஸ்டமை ரொம்ப பாதிச்சுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் லெட் டு தி டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ட்ரைபல் சிஸ்டம். ஸோ பாரம்பரிய பழங்குடி மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கட்டுப்பாட்டை எல்லாம் இழந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எதனால் அப்படின்னா, நான் ட்ரைபல் பீப்புள் எல்லாம் அங்கே வந்து செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க, ஃபாரஸ்ட்டை விலைக்கு வாங்க ஆரம்பித்தாங்க. It encouraged the incursion of tribal areas by the non-tribal people such as money lenders, traders, land grabbers and contractors. ஸோ இது யாரை எல்லாரையும் என்கரேஜ் பண்ணித்து அப்படின்னா, நான் ட்ரைபல் பீப்புள். யாரெல்லாம் நான் ட்ரைபல் பீப்புள்? மணி லெண்டர்ஸ், வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க, ட்ரேடர்ஸ், வியாபாரிங்க, லேண்ட் கிராபர்ஸ், அதாவது நிலத்தை அபகரிக்கிறவங்க, அண்ட் கான்ட்ராக்டர்ஸ், ஒப்பந்தக்காரங்க, இவங்க எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியாவை வந்து ஆக்குப்பை பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ பழங்குடி மக்கள் இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை இவங்க வந்து ஆக்குப்பை பண்ணதுனால அந்த ட்ரைபல் பீப்புள் என்னாச்சு, they were forced to leave their original habitats இல்லையா, அவங்க வாழுற இடத்தை விட்டுட்டு வேற இடத்தை நோக்கி போகிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அவங்க இல்லையா. ஸோ திஸ் லெட் டு தி widespread loss of Adivasi land and their displacement from their traditional habitats. So இந்த மாதிரி ஆனதுனால, ஸோ widespread loss of Adivasi, ஆதிவாசினா யார்? ட்ரைபல் பீப்புள் இல்லையா, அவங்களோட இடம் என்ன ஆகுது, யார் ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க? நான் ட்ரைபல் பீப்புள் ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க. ஸோ தேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் தேர் ட்ரெடிஷ்னல் ஹேபிட்டேட்ஸ். ஸோ அவங்க வாழற இடத்தை விட்டுட்டு, பாரம்பரியமாக குடியிருந்து அவங்களோட பகுதிகளை விட்டுட்டு இடம் பெயர்ந்து வாழ நேர்ந்தது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ட்ராஜடின்னு கூட சொல்லலாம் இல்லையா. ட்ரெடிஷ்னலாக அவங்க வாழற ஒரு இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் அவங்க யாரை எதிர்த்து போராடினாங்க? ட்ரைபல் பீப்புள். ஸோ they revolted against the Britishers. Okay. Tribal resistance was therefore a response against those who either introduced changes in the peaceful tribal life or took undue advantage of the innocence of the tribal people. சரி, இந்த ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ், ட்ரைபல் அப்ரைசிங், ட்ரைபல் ரிவோல்ட் எப்படி வேணால் சொல்லலாம், இட் மீன்ஸ் த சேம், ரைட்? ஸோ இந்த ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது பழங்குடி மக்கள் எதிர்த்தாங்க இல்லையா, எதுக்காக? A response against those who either introduce changes in the peaceful tribal life. அதாவது அமைதியாக பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த அமைதியான வாழ்க்கையில் மாற்றங்களை அறிமுகம் செஞ்சாங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக போராடினாங்க. ஆர் took undue advantages of the innocence of the tribal people. அதாவது இந்த ட்ரைபல் பீப்புளோட
அப்பாவித்தனம் இன்னசென்ஸை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினவங்களுக்கு எதிராக இந்த மக்கள் புரட்சி செஞ்சாங்க. ஸோ அவங்க அமைதியான வாழ்க்கையில் யாரெல்லாம் மாற்றத்தை உண்டு பண்ணாங்களோ அவங்களுக்கு எதிராகவும் and took undue advantage of the innocence of the tribal people. அதாவது இவங்களோட அப்பாவித்தனத்தை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராகவும் இந்த ட்ரைபல் பீப்புள் புரட்சி செஞ்சாங்க. ரைட்? ஸோ இதுக்கு தான் அவங்க புரட்சி செஞ்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோல் ரிவோல்ட். ட்ரைபல் அப்ரைசிங்கில் முக்கியமான ரிவோல்ட், மேஜர் ரிவோல்ட், ட்ரைபல் ரிவோல்ட் அப்படின்னா அது கோல் ரிவோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோல் அப்படிங்கிறவங்க தேர் த குரூப் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் சோட்டா நாக்பூர் ரீஜன்லேயும் சிங்பம் ரீஜன்லேயும் வாழ்ந்த ஒரு ட்ரைபல் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். ஒன் மேஜர் ட்ரைபல் ரிவோல்ட், தி கோல் அப்ரைசிங் ஆஃப் 1831-32 took place in Chota Nagpur and Singhbum region of present-day Jharkhand and Odisha under the leadership of Binrai and Singrai. So, tribal revoltல major revolt அப்படின்னாலே அது கோல் revolt தான். இது one wordல உங்களுக்கு கேட்கலாம். இந்த கோல் uprising எந்த வருஷம் நடந்தது அப்படின்னா 1831-32. எங்கே நடந்ததுன்னா சோட்டா நாக்பூர் அண்ட் சிங்பம் ரீஜனில். அது ப்ரெசன்ட் டேயில் அது எங்கே இருக்குன்னா ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிஷா ஸ்டேட்ஸில் கவர் ஆகிருக்கிற அந்த ரீஜனில் அந்த கோல் ட்ரைபல் பீப்புள் இருந்தாங்க. அண்ட் தே ரிவோல்டட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷர்ஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் பின்ராய் அண்ட் சிங்ராய். ஸோ இதுவும் ஒன் வேர்டில் உனக்கு வரலாம். சரியா? ஸோ கோல் ரிவோல்ட் வாஸ் லெட் பை Binrai and Singrai. Raja of Chota Nagpur has leased out to money lenders the job of revenue collection. So Chota Nagpur region ku ராஜாவா இருந்தவர் அந்த ஏரியால இருக்கிற சோட்டா நாக்பூர் ஏரியால இருக்கிற அந்த கோல் ட்ரைபல் பீப்புள் கிட்டேருந்து ரெவென்யூவை கலெக்ட் பண்ணுற ஒரு வேலையை யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா மணி லெண்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்டார். ஸோ ஹீ ஹேட் லீஸ்ட் அவுட் த ஜாப் ஆஃப் ரெவென்யூ கலெக்ஷன் டு த மணி லெண்டர்ஸ். மணி லெண்டர்ஸ்னால் யார்? வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க தான் மணி லெண்டர்ஸ் இல்லையா? ஸோ இந்த ராஜா ஆஃப் சோட்டா நாக்பூர் ரீஜன் அந்த மக்கள்கிட்டேருந்து வரி பணத்தை வசூல் பண்ணுற ஒரு வேலையை மணி லெண்டர்ஸ் கிட்ட லீஸுக்கு கொடுத்திருக்கார். The usury and the forcible eviction of tribals from their land led to the resentment of coals. So இந்த வட்டிக்கு பணம் கொடுத்தவங்க என்ன பண்றாங்க? அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபோர்ஸ் பண்ணி அந்த ட்ரைபல் பீப்புளை அந்த இடத்தை விட்டு காலி பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்தெல்லாம் அவங்க ஆக்கிரமிப்பு பண்றதுக்காக, அவங்க எடுத்துக்கிறதுக்காக அந்த கோல்ஸ் ட்ரைபல் பீப்புளை என்ன பண்றாங்க? அந்த நிலத்தை விட்டு இங்கேருந்து போங்க அப்படின்னு துரத்தி விடுறாங்க. ஃபோர்ஸ் பண்ணி துரத்தி விடுறாங்க. ஸோ இது எல்லாம் யாருக்கு ரொம்ப கோபம் வருது? கோல்ஸ் ட்ரைபல் பீப்புளுக்கு ரொம்ப கோபம் வருது. ஸோ அதிக வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க அண்ட் அவங்க வாழ்ந்திருக்கிற இடத்த விட்டியும் போக சொல்றாங்க. இது எல்லாம் அதிக கோபத்தை உண்டு பண்ணுது அவங்களுக்கு. ஸோ இனிஷியலாக அவங்க எப்படி அவங்களோட ப்ரொட்டஸ்ட்டை தெரிவித்தாங்க அப்படின்னா, தி இனிஷியல் ப்ரொட்டஸ்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கோல்ஸ் வாஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பிளண்டர், ஆர்சன் அண்ட் அட்டாக்ஸ் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அவுட்சைடர்ஸ். ஸோ இனிஷியலாக முதல்ல அவங்க எப்படி அவங்களோட எதிர்ப்பை தெரிவித்தாங்க அப்படின்னா, அந்த வெளியாட்களோட சொத்துக்கள் அங்கே இருக்கு இல்லையா, அதை சூறையாடுறது, அதை தாக்குறது, கொள்ளையடிக்கிறது, கலவரம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு செயல்களை செஞ்சு அவங்களோட எதிர்ப்பை தெரிவித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு? இதை யாருமே கண்டுக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே திஸ் வாஸ் ஃபாலோட் பை கில்லிங் ஆஃப் மணி லெண்டர்ஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? மணி லெண்டர்ஸ், வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த வட்டி வசூல் செய்கிறாங்க இல்லையா, அந்த மணி லெண்டர்ஸை கொல்லுறாங்க. ஸோ மர்ச்சன்ட்ஸ், அங்கே வியாபாரம் செய்ய வர வியாபாரிகளை கொல்றாங்க.
So they started to kill the moneylenders and merchants. The tribal leaders adopted various methods to spread their messages, such as beating of drums accompanied by a warning to all outsiders to leave. ஸோ ட்ரைபல் லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு செய்திகளை வெளியே சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, பீட்டிங் ஆஃப் ட்ரம்ஸ், அதாவது முரசு மோளங்களை கொட்டுறாங்க. கொட்டி என்ன சொல்கிறாங்க, வார்ன் பண்ணுறாங்க, எல்லாரும் வெளியே போயிடுங்க, இது எங்களோட இடம் அப்படின்ட்டு முரசுகள் முழங்க அவங்களுக்கு, அவுட் சைடர்ஸ்க்கு, வெளியிலேருந்து வந்து இங்கே தங்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வார்ன் பண்ணுறாங்க, இது எங்களோட இடம், பழங்குடியினர் வாழக்கூடிய இடம், இதில் நீங்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு வார்ன் பண்ணி நீங்கள் எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த பிரிட்டிஷ் சப்ரஸ் த ரிபல்லியன் வித் கிரேட் வயலன்ஸ். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க உள்ள நுழைஞ்சி இந்த ரிவோல்ட், இந்த ஒரு கிளர்ச்சியை வந்து ரொம்ப வயலன்ஸ் யூஸ் பண்ணி, இதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. கோல் ட்ரைபல் பீப்புள் நிறைய பேர் இறந்தும் போனாங்க இதில். ஸோ அந்த அளவுக்கு வயலன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பிரிட்டிஷ்காரங்க இதை சப்ரஸ் பண்ணாங்க, அடக்கினாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிவோல்ட், கோல் ரிவோல்ட் பார்த்தோம் இல்லையா. அடுத்தது சந்தால். சாந்தால் ஹூல், தட் இஸ் இன்சுரக்ஷன், அதாவது சந்தோல் கிளர்ச்சி, ரிவோல்ட், எது வேணால் சொல்லலாம். ஸோ சந்தால்ஸ் scattered in various parts of eastern India, when forced to move out of their homeland during the process of creation of zamins under permanent settlement, cleared the forest area around the Rajmahal hills. So Santals அப்படின்றவங்க யார் அப்படின்னா, ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கிற ட்ரைபல் பீப்புள். இப்போ பக்கத்தில் ஒரு படம் கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ இவங்க தான் அந்த சந்தோல்ஸ் அப்படின்ற ட்ரைபல் பீப்புள். ஸோ இவங்க அந்த ராஜ்மஹால் ஹில்ஸை சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட் ரீஜனில் இருந்துட்டு வராங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டமில் ஜமீன்ஸை கிரியேட் பண்ணுற அந்த ப்ராசஸில் they wanted to clear, the British government wanted to clear all the forest region, அதாவது ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணும்போது அந்த ராஜ்மஹால் ஹில்ஸை சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட்டில் தான் இவங்க வாழறாங்க இல்லையா. சந்தோல்ஸ் அப்படின்ற ட்ரைபல் பீப்புள் வாழற இடம்தான் இந்த ராஜ்மஹால் ஹில்ஸை சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட் ரீஜன். ஸோ இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டில் the British government wanted to create a zamins. அதனால அந்த ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணும்போது they were all forced to leave the forest. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ண போகிறோம், அதனால நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சந்தோல்ஸ் ட்ரைபல் பீப்புள் எல்லாருமே ஃபாரஸ்ட் ரீஜனில் தானே வாழ்வாங்க இல்லையா. ஸோ நவ் they were oppressed by the local police and the European officers engaged in the railway construction. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு. அந்த ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்கிற யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ் ப்ளஸ் லோக்கல் போலீஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரைபல் பீப்புளை அந்த ஃபாரஸ்ட் ரீஜன்லேருந்து, ஏன்னா ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ண போகிறோன்ட்டு அந்த இடத்துலேருந்து அவங்கள துரத்தி அனுப்புகிறாங்க. Now pushed out of their familiar habitat, the Santhols were forced to rely on the money lenders for their subsistence. இப்போ என்னாச்சு, இந்த சந்தோல்ஸ் ட்ரைபல் பீப்புள் எல்லாரும் அவங்க ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக வாழற அந்த இடத்த விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, வெளியே வராங்க. வெளியே வந்தால் அவங்களுக்கு பணம் தேவை இல்லையா சர்வைவலுக்கு. ஸோ கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கே கடன் வாங்குறாங்க, மணி லெண்டர்ஸ், அதாவது வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க கிட்ட கடன் வாங்குறாங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக. Soon they were trapped in a vicious circle of debt and extortion. இப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கே தெரியாமல் ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கிடுறாங்க. ஸோ கடன் கொடுக்குறவன் பணம் கேட்கும்போது அவங்களால கொடுக்க முடியல, ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, வருமானம் இல்லை. ஸோ பணப்பறி, அதாவது கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க, பணப்பறிக்கிற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வேலையில் அவங்க ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. தென் பிசைட்ஸ் திஸ், இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது. என்ன ஆதங்கம், சந்தோல்ஸ் ஆல்சோ ஃபெல்ட் நெக்லெக்டட் அண்டர் த கரப்ட் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் and their inability to render justice to their legitimate grievances. எங்களோட நியாயமான கோரிக்கையை கூட இந்த ஊழல் பிரிட்டிஷ் அரசாங்கம் நெக்லெக்ட் பண்ணுது. நெக்லெக்ட்னா என்ன, உதாசீனப்படுத்துது இல்லையா. ஸோ
இந்த ஊழல் நிறைந்த ஆங்கிலேய நிர்வாகம் என்ன பண்ணுது, தங்களோட நியாயமான குறைகளுக்கு கூட கேட்காம, நீதி கொடுக்காம என்ன பண்ணுது, புறக்கணிக்கிறாங்க எங்களை அப்படின்ற ஒரு ஆதங்கம் இந்த சந்தோல்ஸ் ட்ரைபல் பீப்புளுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ சந்தோல்ஸ் ட்ரைபல் பீப்புள் எங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஈஸ்டர்ன் இந்தியாவில், எஸ்பெஷலி இன் அண்ட் அரவுண்ட் த ராஜ்மஹால் ஹில்ஸ். சரியா? ஸோ இந்த சந்தோல்ஸ் அவங்க வந்து நியாயமான அவங்களோட கோரிக்கை ஆங்கிலேய நிர்வாகத்தினால் அவங்களுக்கு தேவையான நீதி கிடைக்கல, அவங்கள புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வச்சாங்க இல்லையா? ஸோ அரவுண்ட் 1854 activities of social banditry led by a person named Beer Singh was reported from different places. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1854ல் the activities of social banditry, அதாவது banditry அப்படின்னாலே கொள்ளையடிக்கிறது, சமூக கொள்ளை. யார் பண்ணுறாங்க அந்த கொள்ளைகளை அப்படின்னு பார்த்தோம்னா, by a person, led by a person by name பீர் சிங். இது வந்து இந்த நிறைய இடத்துல நடக்குது. அதுவும் யாருக்கு எதிராக இதை டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, these were directed against mahajans and traders, அதாவது ட்ரேட் பண்ணுறவங்க, வர்த்தகங்கள், அதாவது ட்ரேடர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு எதிராகவும், மகாஜன்ஸ் இவங்கெல்லாம் பணக்காரங்க, அவங்களுக்கு எதிராகவும் இவங்க என்ன பண்ணுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. In 1855, two Santhol's brothers, Sindhu and Kanu, proclaimed that they had received a divine message from the God, asking them to lead the rebellion. So, 1854ல் பீர் சிங் அப்படின்றவர் ஒரு கொள்ளை ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லாமல் இருந்தது. ஏன் அப்படின்னா, they were clutched into a vicious circle of கடன் வாங்கினதை கொடுக்க முடியல அவங்களுக்கால இல்லையா? ஸோ பணப்பறியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இதை பணம் இருக்கிறவங்க கிட்டேருந்து தான் என்ன பண்ணுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. ஸோ இன் 1855 டூ சந்தோல் பிரதர்ஸ், சிந்து, கனு, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடவுள்கிட்டேருந்து எங்களுக்கு ஒரு தேவ மெசேஜ் வந்தது, அதாவது தேவ செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்தது. கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ரெண்டு பேரையும் இந்த ரிபெல்லியனை தலைமை தாங்கி நடத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க தான் அந்த ரெண்டு ட்ரைபல் பீப்புள். ஃபோட்டோ பக்கத்தில் இருக்கு பாருங்கள், சிந்து அண்ட் கனு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, ட்ரைபல், அதாவது கடவுள்கிட்டேருந்து ஒரு தேவ செய்தி வந்திருக்கு, எங்களை இந்த ரிவோல்ட்டை, இந்த புரட்சியை எங்களோட தலைமையில் நடத்த சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ Outbreak of Santhol Revolt. By July 1855, the rebellion was taken the form of open insurrection against the Mahajans, the Zamindars and the British officials. So in 1855 என்னாச்சு, ஜூலை மந்தில், ஸோ ஜமீன்தாஸ், மஹாஜன்ஸ் அண்ட் த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்க்கு எதிராக ஓப்பனாகவே, அதாவது ஒரு கிளர்ச்சியாகவே அவங்களுக்கு எதிராக வெடித்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சந்தோல்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, they marched with bows, poisoned arrows, axe and swords, taking over the Rajmahal and Bahalpur by proclaiming that the company rule was about to end. ஸோ இவங்க சந்தோல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கையில் வந்து எதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, வில், ரைட், விஷம் தடவிய அம்புகள், அதாவது பாய்சன்ட் ஏரோஸ். அதுக்கப்புறம் அவங்க கோடாரி, கத்தி, ஆக்ஸ், ஸ்வாட், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்கே போகிறாங்க, ராஜ்மஹால் அண்ட் பகல்பூர் நோக்கி ஊர்வலமாக போய் என்ன சொல்கிறாங்க, என்னெல்லாம் வசனம்லாம் பேசிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னா, by proclaiming that the company rule was about to end, அதாவது இந்த கம்பெனியோட ஆட்சி ஒரு முடிவு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாங்க. ஸோ பிரிட்டிஷ்காரங்க சும்மா இருப்பாங்களா இப்படி வந்தா? இன் ரெஸ்பான்ஸ் வில்லேஜஸ் வேர் ரெய்டட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டெஸ்ட்ராய்டு பை த பிரிட்டிஷ். ஸோ அந்த வில்லேஜஸ் எல்லாத்தையும் அவங்க வாழுறாங்க இல்லையா, அந்த சந்தோல்ஸ் வாழற வில்லேஜஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, சூறையாடுறாங்க, அதை எல்லாத்தையும், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஸோ இன் 1855 an act was passed to regulate the territories occupied by the Santhols. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, 1855ல் ஒரு சட்டத்தை போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா,
சந்தோல்ஸ் ஆக்குப்பை பண்ண அந்த டெரிட்டரி எல்லாம் ஒழுங்குபடுத்தணும் இல்லையா, டு ரெகுலேட் த டெரிட்டரிஸ் ஆக்குபைட் பை த சந்தோல்ஸ், an act was passed. So the act formed the territory into a separate division called Santhol Pargana division. ஸோ சந்தோல்ஸ் ட்ரைபல் பீப்புளுக்கு தனியாக ஒரு இடமே கொடுத்துட்றாங்க இந்த ஆக்ட் மூலமாக. ஸோ தட் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, திரும்பவும் இந்த தப்பு பண்ண மாட்டாங்க, கிளர்ச்சி பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால. ஸோ த ஆக்ட் ஃபார்ம்ட் த டெரிட்டரி இன்டு அ செப்பரேட் டிவிஷன் கால்ட் சந்தோல் பர்கானா டிவிஷன் அப்படின்ற ஒரு டிவிஷனை கிரியேட் பண்ணி அதை வந்து யார் கொடுத்துட்றாங்க, சந்தோல்ஸ் ட்ரைபல் பீப்புளுக்கு கொடுக்குறாங்க.